கத்திரிக்காயிலையும் உருளைக்கிழங்குலையும் ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர்லேயே அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு ரேஷியோ உங்களுக்கு தெரியும். இந்த காம்பு இருந்தால் பிரச்சனை கிடையாது, அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒரு ஃபேமிலியில் நம்ம யூஸ் பண்ணது 3 உருளைக்கிழங்கு, வீட்டில் எல்லா மசாலாவும் இருக்கும் உங்களுக்கு. வணக்கம், நம்ம விஸ்டன் கிச்சன் சார்பாக நான் ஷெஃபரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு தவா ஃப்ரை. நீங்கள் தவா ஃப்ரைனா நீங்கள் சிக்கனில் தவா பண்ணி பார்த்துருப்பீங்க, ஃபிஷ்ஷில் தவா ஃப்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, ஏன் மட்டனை கூட சில பேர் வந்து ஒரு ஹேம் பண்ணி இடித்து தவா ஃப்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமாக நம்ம ஒரு கத்திரிக்காயிலையும் உருளைக்கிழங்குலையும் ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர்லேயே எப்படி தவா ஃப்ரை பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக 3 கத்திரிக்காய் 3 உருளைக்கிழங்குல எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இதை டைரெக்டாக வந்து நம்ம தவாவில் பண்ண போகிறோம். இதை ஒரு 50% குக் பண்ணி நம்ம தவாவில் இது பண்ண போகிறோம். வாங்க இது தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளாம் அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு ரேஷியோ உங்களுக்கு தெரியும். 60 கிராம் பூண்டு அப்படின்னா 40 கிராம் இஞ்சி, அந்த ரேஷியோவில் தான் எடுத்துருக்கோம். ஆயிலு, அடுத்தது நம்ம ஸ்பெஷல் 65 மசாலா, சால்ட்டு, ஃப்ளேவருக்கு ஜீரகம், சோம்பு இது வேணால் போட்டுக்கலாம். இன்னொன்று தான் கருவேப்பிலை, இது நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை கட் பண்ணி சுடு தண்ணியில் ஒரு 50 to 60% பாயில் பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை வந்து லென்த் வைத்தாக தான் கட் பண்ணணும், ரொம்ப சன்னமாக கட் பண்ணிடக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு நான்வெஜ் பண்ண முடியலையே அப்படின்னா கூட இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சனி ஞாயிறில் வந்து பண்ணி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணணும். ஓகேங்களா? இதை நம்ம ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி வச்சுருக்கிறதுனால இதை பச்சை தண்ணியில் போடலை. சுடு தண்ணி நம்ம வைக்கல அப்படின்னா அதை கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஒரு பச்சை தண்ணியில் போட்டு வச்சிடணும்னா கருப்படிச்சிடும். ரொம்ப சன்னமாக பஜ்ஜிக்கு போடுற மாதிரி போட்டாலும் உடஞ்சிடும். அதனால் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் 1 இன்ச் கொஞ்சம் அதிகமாகவே என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம் நம்ம. ஓகே, நான் ஏற்கனவே 3 சொல்லியிருந்தேன் பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 பேர் இருந்தால் கூட ஒரு தயிர் சாதத்துக்கோ ரச சாதத்துக்கோ ஒரு நைட் டைமில் இது சைடில் ட்ராவலில் வரும் பண்ண முடியல அப்படின்னா கூட இதை அழகாக வீட்டில் ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் சாப்பாட்டுக்கு. ரொம்பலாம் வந்து பஜ்ஜி மாதிரிலாம் வீட்டில் இந்த சைஸ் தான் வெட்டியிருக்கேன். இது என்ன பண்ணுறோம் அப்படி, இது ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணது தான். என்ன பண்ணுறோம், சால்ட்டு சும்மா வேக வச்சா போதும். இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு ஃபயர் வச்சிடலாம். ஒரு 70% குக் ஆனால் போதும். இது குக் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவை மசாலா ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 65 மசாலா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சது. காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து சால்ட்டு கொஞ்சம், ஏன்னா ஆல்ரெடி சால்ட்டு வந்து இருக்கும். நம்ம டேரெக்டாக தவாவில் குக் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிருப்போம். எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஆயில் என்ன ஊற்றினா தான் என்ன ஆகும், ஈஸியாக வந்து குக் ஆகும். லூஸாகவே நம்ம குக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சைடில் வெந்துக்கிட்டு இருக்கு. லைட்டாக குக்கானால் போகுது. நம்மளுக்கு ரொம்ப குக்கானாலும் என்ன உடஞ்சிடும். இந்த கத்திரிக்காயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம குக் பண்ண போகிறதில்ல, அதை கூட நம்ம சின்ன சைஸாகவே என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இந்த காம்பு இருந்தால் பிரச்சனை கிடையாது, அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்ன கத்திரிக்காயில் பூச்சி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பூச்சி இருக்க கத்திரிக்காய் தான் என்ன கத்திரிக்காய், ஆர்கானிக் கத்திரிக்காய். சரிங்களா? இதை டிப் பண்ணிடலாம். ஆல்ரெடி பற்ற வச்சுருக்கோம்.
ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து தவா ஃபிஷ்ஷெல்லாம் இப்படி தான் போடுவாங்க. பார்த்துருப்பீங்க, தவா ஃபிஷ் ஃப்ரைம்பாங்க ஹோட்டலில். இந்த ஸ்டைலில் தான் யூஸ் பண்ணி போடுவாங்க. திருப்பி இப்போ இது வந்து அழகாக குக் ஆகிடுச்சு. ரொம்ப அது குழந்தைங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ கெஸ்ட்டு வந்திருக்காங்க. இது அப்படியே ஒரு கடி, அப்படியே ஒரு தயிர் சாதம், ஒரு சாம்பார் சாதம் எனக்கே அப்படி வச்சு விடுது பாருங்கள். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டில் ட்ராவல் எங்கேயா போயிட்டு வரீங்க, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு பழைய சாதம் இருந்தால் கூட தொட்டுட்டு அருமையாக சாப்பிட்றேன். நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா இது பார்க்கவே நல்ல ஒரு அமேசிங்காக நல்ல ஒரு லுக் நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல பண்ணலாம் வாங்க. பற்ற வச்சாச்சு. சேம் அதே போல் ஆயிலு ரோஸ்டாரில் ஆயில் ஊற்றினா போதும். நல்லா மீடியம் பண்ண போதும். அது போதும். பக்கத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம ரெடி பண்ண மசாலா இருக்குது. இந்த மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் வாழைக்காய் மாதிரியே தான். வாழைக்காய் மாதிரி என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இந்த காரம் ஒரு புளிப்பு இருந்தால் போதும். நீங்கள் வந்து நீங்கள் பாயில் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா ஒரு டேஸ்ட் வராது உங்களுக்கு. ஓகே, ஆல்ரெடி நீங்கள் பாயில் பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி காட்டியிருக்கோம். கத்திரிக்காய் பண்ணோம். அதே மாதிரி ஆயில் வந்து சின்ன சின்ன ஒரு கட் பண்ண மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு வேக வச்சுருக்கு. வேகன்னா ஒரு 10 ஒரு 5 நிமிஷம் கிட்ட பண்ணியிருக்கு. 50% பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் இதுக்கு வெளியில் வச்சுட்டு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லோவாக 4 பக்கமும் அந்த ஃபயரில் காமிச்சு எடுக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் நம்ம யூஸ் பண்ணது 3 உருளைக்கிழங்கு. வீட்டில் எல்லா மசாலாவும் இருக்கும். உங்களுக்கு 60 மசாலா தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டாலே உங்களுக்கு இது வந்துடும். மெயினாக இஞ்சி பூண்டு போடணும். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் நிறைய பேர் குழந்தைங்க சாப்பிட்றாங்க. அது நல்லதாக கெட்டதான்னு தெரில. ஆனால் இது கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது என்ன ஒரு வெஜிடபிள் இருந்தாலும் சரி இந்த மாதிரி போட்டு நான் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபிஷ் ஃப்ரை கேள்விப்பட்டிருப்பீங்க, தவாவில் சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பொட்டேட்டோ பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ட் ஒருத்தர் வந்துருக்காரு. அவர்கிட்ட கொடுத்து பார்த்துடலாம். இன்னொரு கெஸ்ட் இருக்கார், கொடுத்துடலாம் சார். வாங்க சார். நம்ம வெஜிடபிள் கிச்சன்லேயே பண்ணாது சார். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சைட் டிஷ்க்கு தான் சாப்பிட்ணும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே ஃபுல்லாக இறங்கியிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ப்ளீஸ் இட்ஸ் லைக் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, పొటాటో వెజ్జెస్. అది సూపర్, చాలా బాగుంది సార్. మంచి టేస్ట్, లైక్ ఫిష్. నిజంగానే ఫిష్లా ఉంది అసలు టేస్ట్. ஃபிஷ் மாதிரி இருக்குங்க. ஃபிஷ் ஃப்ரைல అలాగే ఉంది టేస్ట్. చాలా బాగుంది సార్. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். எல்லாம் 5 minutes தான் எடுத்துக்கிட்டது. சின்ன சின்ன டிஷ்ஷு தான் அது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.